வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கல்கண்டு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கற்கண்டு பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி வந்து ஒரு 300 கிராம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போது 200 கிராம் வந்து டைமண்ட் கல்கண்டு வச்சுருக்கேன். நெய் வந்து 100 கிராம், ஒரு 25 திராட்சை, ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன், அதனால தான் வெள்ளையாக இருக்குது. முந்திரி வந்து ஒரு 50 கிராம், ஒரு சின்ன பவுலில் தேங்காய் திருவல் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. பாருங்கள், அரிசி கழுவி எடுத்தாச்சு. இதில் போட்டுடலாம். இதுக்கு வந்து ஒரு டம்ளர்ன்றது 2.5 டம்ளர் தண்ணி வைக்கலாம். பாருங்கள், ஒரு இந்த 1/4 டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக இந்த உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு கலந்துருங்க. இப்படி கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ப்ரெஷர் வந்துட்டுருக்கு, வெயிட் போட்டுடலாம். ஒரு 5 சவுண்டு வரட்டும். இது நல்லா சாதம் குழஞ்சாதான் வந்து பொங்கலுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 5 விசில் வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 5-6 சவுண்டு வந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அந்த கல்கண்டு போட்டோடனே கொஞ்சம் தண்ணி வந்து இலகும். அதனால் இப்படியே இந்த கல்கண்டை வந்து நம்ம போட்டுடலாம். கூட இந்த தேங்காவையும் போட்டுடலாம். தேங்காய் வந்து டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் போடுங்க, இல்லை பிடிக்காது அப்படின்னாக்கா தேங்காய் வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க, அப்படியே வந்து அது கரையட்டும். கொஞ்ச நேரம் சூட்டில் இருந்தாலே நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம வந்து இந்த ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை இறக்கிட்டு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிடலாம். பாருங்கள், இந்த நெய் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். நெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முந்திரியை போட்டுடலாம். இந்த திராட்சையும் போட்டுடலாம். பாருங்கள், இந்த சூட்லேயே செவந்துடும். அதனால் இதை இறக்கிடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டாக தண்ணி வச்சோம்னா ரொம்ப ஜாஸ்தி வச்சா கொல கொலன்னு ரொம்ப இலகாக இருக்கும். அதனால் திட்டமாக வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட பேச்சுலர் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.